விருச்சிக லக்கணம், லக்கணத்துல புதன். இங்க லக்கணம் தேவையில்லை, இருந்தாலும் லக்கணத்தை தொட்டா துல்லியமா பலன் சொல்லலாம். தனுசுல ராகு, மேசத்துல செவ்வாய் வக்கரம், கடகத்துல சனி பகவான். இது போதும், நமக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கலாம். இது வந்து 11வது படிக்கும் போது இந்த மாணவன் வந்து மொத்தமா டோட்டல் மார்க்கு 87 மார்க் வாங்கினாரு. மொத்தம் 6, அந்த 11வது சப்ஜெக்ட்ல 6 மார்க்கு 87 மார்க் வாங்கினாரு. அது எங்க மகன் தான். இப்ப பார்த்துட்டு நம்ம ஜோதிடரா இருந்து இதுக்கு இப்ப லக்கணத்துல திக்பலம் பெற்றிருக்கிறாரு போல. ஆனா அவருக்கு ஜோதிடம் இந்த கல்விங்கிறது வந்து அவருக்கு சரியா வரல. இப்ப இங்க என்ன இருக்கு, ஜோதிடத்துல என்ன பதிவாயிருக்கு அப்ப பாக்குறோம். அப்பதான் கோச்சார குரு வந்து எந்த வீட்டுல நுழைகிறாரோ நாடி ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் அங்க என்ன கிரக சேர்க்கை பதிவாயிருக்கோ அதை ஜாதகங்கள் அனுப்பிப்பார். அப்படிங்கிற விதிப்படி மீனத்துல வந்து கோச்சார குரு நுழைஞ்சிட்டு இருக்கிறாரு. ராகு திரிகோணத்துல புதன், திரிகோணத்துல சனி பகவான். அப்பதான் அவர் அந்த மார்க் வாங்கினாரு. அப்ப பார்த்துட்டு இந்த கல்வி முறையை என்ன பண்ணலாம், இதுக்கு மேல விட்டுட்டா அவர்தான் கல்வி படிக்க முடியாது அப்படின்ட்டு அங்க என்ன சொல்லுதுன்னு பார்க்கிறோம். இங்க பாருங்க, ராகு பகவானுடைய எந்த கிரகம் சேர்ந்து இருந்தாலும் அந்த காரக கிரகம் தான் வசிக்கும் பகுதியை விட்டு வெளியில் சென்றால் அந்த காரக கிரகம் அது நல்ல சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிற விதிப்படி இந்த அப்ப ராகு அப்படின்னா என்னன்னா ஹாஸ்பிட்டல், புதன் அப்படின்னா கல்வி, திரிகோணத்துல சனி பகவான் இருக்கிறாரு. அந்த ராகு செவ்வாயோட மக்கர செவ்வாயோட தொடர்புல இருக்கிறாரு. பார்த்தாரு கோயம்புத்தூர்ல கொண்டு போய் அந்த பிட்டர்ங்கிற ஒரு கல்வியில சேர்த்து வைப்போம். இப்போ தொழிற்கல்வி பாருங்க, இதுல என்னன்னா நாடு சிறப்புன்னா கிரகத்தை வந்து எடுத்துக்கொண்டு படிக்கலாம். அப்படி படிக்கும்போது புதன் கல்வி, ராகு வாடகை கல்வி, அதாவது பார்த்துட்டா ஹாஸ்டல் கல்வி, அதே மாதிரி திரிகோணத்துல சனி பகவான் இருக்கிறாரு. புதன் கல்வி, சனி பகவான் தொழில். அப்ப இவருக்கு வந்து தொழில் கல்விங்கிறத நான் கொண்டு போய் விடுறோம். 600க்கு 515 மார்க் வாங்குறாரு பாஸ். இப்ப ஒரு வேலையில இருக்கிறாரு. அப்ப நம்ம ஜோதிடர்களாகி நம்ம குடும்பத்துல இருக்கிற ஜாதகத்தையும் நம்ம சரி பண்றதுக்கு அங்கதான் இருக்குது. அப்ப நம்ம பாட்டு 11வது அப்புறம் எடுத்து 12ஆவதுன்னா இங்க என் கூட இருந்து வளரும்போது அவன் கன்ஃபார்மா படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டோம். இப்ப இன்னைக்கு நல்லா சிறப்பா இருக்கிறாரு. 2வது, இந்த புதன் இந்த படிக்கிற குழந்தைங்க ஜாதகத்துல குரு பகவான் எங்க போறாருன்னு பார்க்கணும். இந்த புதனுக்கு பகை கிரகத்து மேல போனா அந்த இடத்துல முதல் ரேங்கே வாங்குறவராக இருந்தாலும் கல்வியில வந்து அந்த இடத்துல வந்து கல்வியில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், மார்க் குறையும். நடுத்தரமா படிக்கிறவங்க ஃபெயில் ஆகிறாங்க. இது உங்க அனுபவத்துல பாத்துக்கீங்க. கோச்சார குரு வந்து 12 ராசி இடத்துல எங்க போகுது, இப்ப ரிஷபத்துல போயிட்டு வச்சுக்கோங்க. இப்போ படிக்கும் மாணவர் ஜாதகத்துல புதன் பகவானுக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் மேல கோச்சார குரு போனா அவருக்கு விளையாட்டு மேலதான் அதிகமா ஆகணும். அப்ப நல்ல கல்வி படிப்பாட்டார். நல்ல 1ஆம் நம்பரா படிக்கிறவராக இருந்தாலும் அப்ப விளையாட்டு மேல போகும், மார்க் குறையும், அவர் எதிர்பார்த்த மார்க் குறையும். நடுத்தரமா இருக்கிறவராக இருந்தா கன்ஃபார்மா பாடுற மாதிரி பாசமா என்ன ஃபெயில் ஆகுது. கேள்வி மேல கோச்சார குரு போனா அங்க வந்து இன்னைக்கு செல்லு தானே உலகமே ஆடிட்டு இருக்குது. அப்ப அந்த செல் மூலியமா, அதாவது கேமரா இருக்கு, இந்த மாதிரி செல்லுலயே காலம் போயிடும். அப்ப கல்வியில அவங்களுக்கு வேலை செய்யாது. கோச்சார குரு பகவான் வந்து நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு வந்து புதன் மேல போச்சுன்னா நல்லா படிப்பாங்க, அதாவது நல்ல மார்க் வருவாங்க. சூரிய மேல போனா கோச்சார குரு, சூரிய மேல போனா ஜனன காலத்துல சூரிய பகவான் எங்க இருக்கிறாரோ அது மேல கோச்சார குரு போனாலும், அதற்கு திரிகோணத்துல கோச்சார குரு போனாலும் அவங்க 1வது ரேங்க் வாங்குவாங்க. புதனுக்கு பகை கிரகத்து மேல கோச்சார குரு போனா கல்வி காலம் வந்து சிறப்பாங்க. நம்ம திருப்பதி லட்டுக்கு வந்துடலாம். திருப்பதியில வந்து இந்த திருப்பதி பத்தி இன்னைக்கு லட்டு நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிறேன். அது வந்து திருப்பதி லட்டு பாலாஜி, அந்த பாலாஜி ஜாதகத்தை பார்க்கணும். அவர் நான் ஒரு சுமாரா மேனேஜ்மெண்ட் என்ன காரணம் சூரிய பகவான் தான் ஆளுமை தன்மைக்கு சூரிய பகவான் உச்சம் மேசத்தை உச்சம். நாம 2-3 கிரகத்துக்கு விட சொல்றேன். சூரிய பகவான் வந்து உச்சம் இருக்கிறது, சந்திர பகவானும் ரிஷபத்துல உச்சம் கூட மார்க் இருக்கிறது. வேறு 7வது நட்சத்திரம் சனி பகவான் பத்திரம், மேகத்துல புதன். இப்ப இங்க பாருங்க, கோச்சார குரு வந்து எந்த விஷயத்துல நுழைகிறாரோ
அங்க என்ன கிரகங்களோ அந்த காரகங்களுக்கு மேலதான் அந்த ஜீவன் அந்த காரகங்களுக்கு அனுபவிக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்ப கோச்சரத்துக்கு ரிசப்டர் நுழையிறது அந்த சந்திரன் மாறி இருக்குது. நேர் 7ல சனி பகவான் திரிகோணத்தில் புதனோட இணைந்து செயல்படுகிறார். இந்த விதிப்படி நம்ம வகுப்படியே மாற்றணும். இப்படிதான் ஐயா நீங்க அந்த உயிருள்ள காரணம் சந்திரன் வந்து உயிருள்ள காரணமா இருக்கும்போது இந்த தாய் மாதிரில துக்கம் விஷத்தை தர முடியும். தாய் துக்கம் விஷம் முறையா தாய் வைத்து சிரமம் கேட்டீங்கன்னா அது கால சம்பந்தம் வைத்திருக்கிறோம். ஏன்னா சனிபகவான் மாதிரி எதிர்ச்சிருக்கிறார். அப்ப ஆமையா அடுத்தது தாய்மொழி உறவுல மாமா அப்படிங்கிறது வந்து சரியில்லாத காலமாக அப்படின்னு நாம சொல்றோம். அதே மாதிரி அவங்க மாமா வந்து இப்ப சமீபத்துல 2 மாதத்துல தான் இருக்கிறாரு. அப்புறம் தொழில்வழி நண்பர்கள்ல உங்களுக்கு சரியில்லாத காலமாக இருக்கணும். ஏன்னா முதல் மேல மரணக்காரர்கள் ராகு போயிடுறாரு. ராகு வந்து மரணக்காரர்கள், சனி பகவான் ஆயுள்காரர்கள், கர்மாக்காரர்கள். இப்ப அப்ப மரணக்காரர்கள் ராகு போகும்போது 2 பேர் அந்த தொழில்வழி நண்பர்களும் இருக்கிறாரு. அதே மாதிரி மாமாவும் இருக்கிறாரு. இப்ப ஒவ்வொரு டைமும் அப்படி போகும்போது நடக்குமா அப்படின்னா என்ன வயது என்ன ஆயிடுது. சரிங்க. இப்ப நான் என்ன பேசுறேன்னா இந்த ராகு பகவான் வந்து எந்த வீட்டுல நுழையிறாரு அங்க என்ன இருக்குதோ அதை தோல் வச்சு காட்டுவாரு. ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தோல் வச்சு காட்டுவாரு. அப்படின்னு பார்க்கும்போது ராகு பகவான் இன்னைக்கு மேனத்துல போயிருக்கிறாரு, புதன் மேல போயிருக்கிறாரு, அதுக்கு திரிகோணத்துல சனி பகவான் இருக்கிறாரு, நேர் 7ல சந்திர பகவான் இருக்கிறாரு, சந்திரன் வாங்கி உணவுக்காரு. அப்ப ஐயா நீங்க தொழில் பார்க்குற இடத்துல கொஞ்சம் நேர்ல தவறுனா அங்க ஏதாவது இது பண்ணா நீங்க திருப்பதி ஏதோ ஒரு வகையில பாதுகாப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப என்னன்னா சனி மேல ராகு போனா அங்க என்ன ஏதோ தவறு நடந்தா அது தோல் வச்சு காட்டும் அப்படிங்கிற விதிப்படி சனிக்கு திரிகோணத்துல ராகு போனாரு. அவரு இப்ப இந்த லட்டுங்கிற ஒரு இடத்துல அவங்க எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு பிரச்சனையை பார்க்க வச்சுக்கிறது. இது வந்து ராகு போற மாதிரியில என்ன கிரகம் இருக்குது அப்படின்றத பார்க்கறது ஒரு உண்மை. சரி, 2வது வந்து ஐயா என்கிட்ட பேசும்போது திருமணத்தை பத்தி ஜோதிடர்களே சவாலான ஒரு விஷயம் திருமணம் தான். அந்த திருமணத்தை பத்தி பேசும்போது நாடி ஜோதிட விதிப்படி என்னன்னா பொதுவா ஆண் பெண் 20 வந்து செவ்வாய்தான் திருமணக்காரர்கள். அந்த செவ்வாய் வந்து ஆட்சி உச்சம் நட்பு வீடுகள்ல இருந்து செவ்வாயோட நட்பு கிரகங்களோட சேர்ந்திருந்தா ஒரே கால திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி. ஆண் பெண் 2 பேருக்குமே செவ்வாய் தான் திருமணக்காரர்கள். அதே அந்த ஆட்சி நட்பு உச்ச வீடுகள்ல எல்லாரும் வேற வீடுகள்ல இருந்து அந்த செவ்வாய் பகவான் தன் பகை கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் தாமர திருமணம் அல்லது உரிய கால வயதில் திருமணம் நடக்கிறது. இதெல்லாம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது ஐயா வந்து ஒரு மேடையில திருச்சி பண்ற வந்து இந்த ஜாதகம் ஈரோப்புல எப்படி திருமணம் அப்படின்னு கேட்கறாரு. அந்த இதை மட்டும் கொஞ்சம் நம்ம விதைக்கிறதுன்னு பாருங்க. சரி, நானே மனசுக்கு அது 7 நிமிஷம் யூடியூப் பார்த்துட்டு ஒரு 7 நிமிஷம் பார்த்துட்டு அதை நான் நடப்பேன். அந்த பையனுடைய ஜாதகம் வந்து லக்னத்துக்கு பண்ணால இப்ப நான் எடுத்துப்பேன். குரு பகவான் வந்து மிதனத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி செவ்வாய் இந்த திருமணக்காரன் செவ்வாய் வந்து உண்மையில இருக்கிறாரு. செவ்வாய்க்கு அடுத்த வகையில சுக்கரன் இருக்கிறது. அதுக்கு அடுத்த வகையில குரு பகவான் இருக்கிறாரு. அப்படின்னா என்னன்னா மேற்கு ராசியில இருக்கிற மேற்கு ராசியில இருக்கிற குருவை கும்பத்துல இருக்கிற மேற்கு ராசியில இருக்கிற செவ்வாய்க்கு கொண்டாந்து வச்சு பாருங்க. அப்ப குருவுக்கு போல அசுகிரகமா நட்பு கிரகமா. அப்ப என்ன பண்ணுவோம்னா அசுரனும் தேவனும் அந்த இடத்துல அந்த செவ்வாய்க்கு முன்னாடி வச்சிருந்தாங்க. அவங்க சண்டைக்கு வருகிறாங்க. செவ்வாய் கலந்து இருக்கிறார். அது ஒண்ணு. 2வது செவ்வாய்க்கு இருபத்த வீடுகளிலும் சனி பகவானும் ராகுவோடு கூடிய சனி பகவானும் மேனத்துல சந்திர பகவான் இருக்கும்போது 2 பகையினர்களுக்கு நடுவில் மாட்டிட்ட செவ்வாய் அப்படியே தன் பலத்தை இருந்து வருகிறார். அவருக்கு தாமரை திருமணம் தான் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாமரைக்கு 2வது வயசு இந்த ரூல் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அவங்க ஜாதகத்துல இப்ப வந்து கொஞ்ச நேரம் மராசமுறை தொட முடியாத தொடாது இந்த ரூல் வர முடியாது. அப்படி என்ன மராசமுறை சொல்லணும்னா
லக்னத்துல அல்லது லக்னத்துக்கு லக்னத்துல ராகு அல்லது கேதுவும் இருந்தால் இரட்டை வயது திருமணம், 12 பேர் இரட்டை வயது திருமணம். அப்ப சிவபெருமானுக்கு வளம் பெற்று நட்பு சேர்ந்தா 30 வயசுக்குள்ள இரட்டை வயது திருமணம். சிவபெருமான் தன் மகன் சேர்ந்து வளர்ந்திருந்தா 30 வயசுக்கு மேல திருமணம். அதுவும் பாருங்க, இன்னும் அந்த இரட்டை வயசு திருமணம் திருமண வாழ்க்கையை எடுப்பாங்க. ஏன்னா ஆரோக்கிய புது பக்கணம் என்று ராகுகள் நெருங்கி இருந்தால் இரட்டை வைக்கணும். புது அடுத்தது ராகுகள் நெருங்கி போனாலும் இரட்டை வைத்து கொள்வார்கள். அடுத்தது இந்த வினை விட்டு, அதாவது லக்னத்துக்கு ராகு கேது இந்த 4 வருஷம் தோஷம்னா என்ன பெரும்பாலும் பார்த்துக்கிறோம். தோஷம்னா என்ன, அதுக்கு முன்னாடி அது மாதிரி இந்த 4 வருஷம் அப்படிங்கிற அமைப்பு விட்டு வெளியே சுத்தக்காரம் அந்த மாதிரி அப்படிங்கிற விதிப்படி ஐயா சொன்ன அந்த ஜாதகப்படி 23/4/1990 10 மணி 28 நிமிஷம் காலையில 10 மணி 25 நிமிஷத்துக்கு உண்டான அந்த ஜாதகத்துக்கு நான் இப்ப சொல்றேன் ஐயா. இங்க பாருங்க, ஆணோ பெண்ணோ இந்த காலம் உருவாக்கணும்னா புதுமையில்லாத உருவாக்குறது அந்த குருங்கிற ஆண்களுக்கு இந்த பயனுக்கு இந்த குருங்கிற ஆண்களுக்கு வந்து முதல் வீட்டுல மிதன வீட்டுல இரட்டை ராசி வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அந்த காதல்ங்கிற ஒரு விஷயம் அந்த ஜீவனை ஏற்படுது. அதே மாதிரி அந்த குருவுக்கு திரிகோணத்துல பார்க்கும்போது செவ்வாய் இருக்கிறாரு. அந்த செவ்வாய் பகவான் 7 பாகையில் இருக்கிறாரு. மிதனத்துல இருக்கிற மேற்கு ராசியில இருக்கிற குருபகவான கும்பமும் ஒரு மேற்கு ராசியில் தான். அந்த குருபகவான கும்பத்துல கொண்டாந்து வச்சு பார்க்கலாம். நாடிகளுக்கு பொறுத்தவரைக்கும் எந்த கிரகத்துல இருந்தாலும் எந்த திசை இருக்குதோ அடுத்து அதே நேரம் 5ஆம் வீடு 9ஆம் வீட்டுல வச்சு பார்க்கலாம். இப்படி குருபகவான் வந்து செவ்வாய் கொண்டாந்து வைக்கிறேன். அப்ப செவ்வாய் பலன் தான் சொல்லணும். ஆனா நான் பலன் சொல்லவே மாட்டேன். என்ன காரணம்னா அசுரகுலம் தேவகுலம் அந்த செவ்வாய்க்கு அடுத்து குருவான் 11 பாகையில வராது. அதே சுக்கர பகவான் 24 பாகையில வராது. அந்த 2 அசுரகுலம் தேவகுலம் 2 பேரும் பகை தள்ளியில தான் இருப்பாங்க. அந்த பகை தள்ளிக்கிட்ட போகும்போது அவர் என்னதான் செவ்வாய்க்கு 2 கிரகம் நன்றாக அந்த செவ்வாய்க்கு அந்த பணத்தை இருந்து விடுகிறார். அதே போன்று கர்மாகாரன் சொல்லக்கூடிய சனி பகவான் செவ்வாய்க்கு 12வது வீட்டுல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறாரு. செவ்வாய்க்கு 2வது வீட்டுல சந்திர பகவானும் இருக்கிறாரு. அப்ப சந்திரனும் சனிபகவானும் சண்டைக்கு போகிறார்கள். அந்த சண்டைக்கு நடுவில் நிற்கிற செவ்வாய் தன் பலத்தை இருந்து விடுகிறார். அப்ப இது தாமரை திருமணம் தான். அப்ப தாமரை திருமணம்னா இந்த மாதிரி லக்னத்துக்கு கேது இருக்குது. அப்ப எத்தனாவது வயசுல தான் திருமணம் நடக்கும் அப்படின்னா கோச்சார குரு வந்து கேது ஜனனகால கேது தாண்டி தான் அவருக்கு திருமணம் நடக்கும். அப்படிங்கிற விதிப்படி கோச்சார குரு வந்து கடற்கரை இருக்கிற நேரு தாண்டி சிம்மத்துல வரும்போது திருமணம் ஏன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா நேரு 7ல சுக்கரன் செவ்வாய் இருக்கிறாரு. அதை பார்த்தோம்னா நாடி விதிப்படி செவ்வாய் சுக்கரனோட தொடர்பு அப்ப திருமணம்னு சொல்ல முடியாது. அப்ப காரணம் அப்ப அவருக்கு வயசு வந்து 35, 36, 37வது வயசு நடக்கும். ஆனா 38வது வயசுல தான் திருமணம் ஆகுது. கண்ணியில கோச்சாரங்கள் வந்து மக்கள் வாங்கும்போது ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, நாடி ஜோதிடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், குருபவன் எங்க இருக்கிறாரோ அது நேர் 7ஆம் வீட்டுல இருக்குது. குருபவனுக்கு 11ஆம் வீட்டுல ராகுவோடு சேர்ந்திருந்தா அடுத்த திருமணம். இப்ப இந்த குருபவனே நேர் 7ஆம் வீட்டுல இருப்பாங்க. குருபவன் மிதத்திருக்கிறாரு, அது நேர் 7ஆம் வீடு குருபவனோட வீடா இருக்குது. அங்க இது பலம் பெற்று குரு கிடையாது. அப்ப குரு விட்டுலாம் இந்த கர்மாக்காரன் சனிபகவான் தான் பலம் பெற்றிருக்கிறாரு. அந்த சனிபகவான் மகரத்துல ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு. அப்ப சனிபகவான் கர்மாவை இருந்தா அதுக்கு நேர் 7ஆம் வீட்டுல இருக்கு சந்திரன் அப்படிங்கிறதா மனைவி ஸ்தானாதிபதியே வராது. அந்த மனைவி ஸ்தானாதிபதி மீனத்துல இருக்கிறது. கோச்சாரர்கள் வந்து கன்னிக்கு நுழைஞ்ச உடனே 28ஆவது வயசுல குருபவன் கன்னியில இருந்து மக்களை வாங்கி சிம்மத்தோட தொடர்பு இருக்கும்போது அங்க சுக்கரன் செவ்வாயோட தொடர்பும் நேர்ல சந்திரனோட மாற்றத்துக்கு சந்திரனோட தொடர்பும் அங்க கிடைக்குது. அப்ப அவர் 38 வயசு நடக்கும்போது அப்ப அவருக்கு திருமண காலம் அமையும். அதே திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்குமா அப்படின்னு சொன்னா ஒரு கிட்டத்தட்ட இதுல இருந்து ஒரு 7 வருடத்துக்கு அப்புறம் தான் சிறப்பான வாழ்க்கை சொல்ல முடியும். ஆனா கண்ணியை பாய்ச்சல் வரும்போது இவருக்கு திருமண காலம் அமையும்.
தேதிகளை என்னால சொல்ல முடியும். இந்த தேதியில இந்த நட்சத்திரத்தில் நடக்குது. அந்த ஒரு ரூல் என் கையா கொடுத்துருக்கிறது. அந்த ரூல்ல செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா, திருமணத்துல வந்து ஜோதிடர்களுக்கு வந்து சவாலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமண பாவம் தான். அந்த திருமண பாவத்துல என்னால தேதின்னு சொல்ல முடியும். 70% 100% நான் சொன்னா தலைமை 70% என்னால தேதி சொல்லி அவன் சவாலுக்கு சொல்லி அந்த தேதி நடக்குது. எப்படி எழுதணும்னா, ஒரு ராசிக்கு வந்து 30 பாதிக்கம். அப்ப அந்த 30 பாகையில எந்த இப்ப இரட்டை வயதில் திருமணமா ஒற்றை வயதில் திருமணமா இந்த பார்முலா பயன்படுத்திட்டு அந்த வயதில் என்ன திசை புத்தி நடக்குதோ அந்த திசை புத்தி நாளா எது வலுவாயிருந்தோ அதோட பாகை என்னவோ அந்த பாகையை வழிபாட்டை கணக்கு வச்சு அந்த வருஷத்துல இத்தனாவது மாசத்துல இத்தனாவது நாள்ல இந்த நட்சத்திரத்துல திருமணம் நடக்கும்னு சொல்லி நான் நிறைய புராணத்துல பாடம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி என் மாணவர்கள் வந்து காலத்துல இந்த வயசுல திருமணம் நடந்தா இத்தனை தேதி எடுத்து நான் இந்த ஆன்லைன் வந்து அக்செப்ட் கொடுத்து இங்க நம்ம அதை சொல்லி நேரத்தை நான் கடந்த விரும்பல. இன்னும் எத்தனை பேச்சாளர் பேசுறாங்க. இப்ப கண்ணீர கோச்சாளர் வந்து உத்தரவாதம் 24 வயது தான் இந்த திருமணம் நடக்கும். அதே மாதிரி பெண் ஜாதகத்துக்கு பார்க்கும்போதுங்க சுக்கிரன் சூரியன் கண்ணியில இருக்கிறாரு. அதே வீட்டுல பெண் ஜாதகம் அந்த அந்த பெண் ஜாதகம் அந்த ஜாதகத்துல அந்த பெண்ணோட ஜாதகத்துல சுக்கிர பகவான் வந்து சைபர் பாதையில கண்ணி இருக்கிறாரு. அடுத்தது தொடர்பு வந்து சூரியனை கண்ணியில் இருக்கிற சூரியன் தொட போறாரு. அதுக்கு அடுத்தது வந்து குரு இருக்கிறாரு. அப்ப அந்த தந்தை பேச்சு மீறி திருமணம் செய்து அந்த தந்தைதான் இந்த திருமண வாழ்க்கைக்கு கலந்துருவாரு. கோச்சாரத்துக்கு ஒரு கண்ணிக்கு வரும்போது அந்த சுக்கரன் மேல இருப்பாரு. அந்த சுக்கரன் பரிவர்த்தனை சுக்கரன் வந்து வீசம் தான். ஆனா பரிவர்த்தனை வாங்கி துளாராசியில் இருக்கிற புதனோட பரிவர்த்தனை வந்து அந்த பரிவர்த்தனை வாங்கும்போது அந்த செவ்வாய் கனவுக்காரனோட சேர்ந்த அப்ப புதன் செவ்வாய் சேர்ந்திருந்தா செவ்வாய் திருமணக்காரன் புதன் காவல் திருமணமா இந்த புதன் நல்லா அமையும். அதுவே வந்துட்டா கல்யாண கோச்சார குரு வரும்போது திருமணம் அமையும். தனுசுக்கு குரு வர திருமணம் வாழ்க்கை சிறப்பா இருக்குமான்னு என்ன சொல்ல முடியாது. அந்த குரு வந்து சரியில்லாத இருக்குது. அது காவல் திருமணம் தான். கல்யாண கோச்சார குரு வரும்போதுதான் திருமணம் ஆகும். ரெண்டு ஜாதகத்துக்கு ஒரே விதியா இருக்குது. ரெண்டாவது ஆணோட ஜாதகத்துல சுக்கரமலா தேசையில சந்திரபுத்தி நடக்கும் அந்த டைம்ல. அப்ப ஆணோட ஜாதகத்துல மனைவிக்காரர்கள் சுக்கர திசையில சந்திரபுத்தி நடக்கும்போது இங்க பாருங்க ஒரு திசா புத்தி நடக்குதுன்னா அந்த திசா புத்தி வந்து லக்னத்தில் அதாவது ராசியிலும் அல்லது நவாம்சத்திலேயோ 6-8 இருந்தா அந்த திசா புத்தி ஒரு 70% திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குது. அந்த விதி பார்த்துட்டா ஆண் ஜாதகத்துல சுக்கரமலா திசையில சந்திரபுத்தி வந்து நவாம்சத்துல 6-8 வருது. அந்த டைம்ல கோச்சாரம் கண்டிப்பா வரும்போது 28வது வயசுல கொஞ்சம் மக்கள் வாங்கும்போது திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக ஐயா நீங்க கேட்டதுக்கு கண்ணியில கோச்சாரத்துக்கு வரும்போது இந்த பொண்ணுக்கு 1 வயசுலையும் ஆணுக்கு 2 வயசுலையும் திருமணம் நடக்கும். அதுதான் எங்களோட ரூல். அதே மாதிரி தனுசு வரைக்கும் திருமணம் வந்து நல்லா இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. அப்ப அந்த தந்தை வந்து நான் இறந்தாதான் திருமணம் நடக்கும்னு நம்ம சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து தந்தைக்கும் சரியில்லாத காலம் தான் அமைது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த அந்த இறந்தாதான் சொல்றாரு பார்த்தீங்களா அந்த பாயிண்ட் அந்த அந்த காலகட்டத்தில் நடக்குது. நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கங்க. ரெண்டாவது சுக்கரன் அந்த பெண் சுக்கரன் சூரியன் மட்டும்தான் தந்தை அப்படிங்கிற காலத்துக்கு நேரல. ஆனா அந்த டைம்ல இது வேலை செய்யும். அடுத்ததாக ராகு கேது பத்தி ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். இந்த ராகு எந்த கிரகத்தோட சேர்ந்துருச்சதோ அந்த கிரகம் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னு நான் சொல்றேன். கேது எந்த கிரகத்தோட சேர்ந்திருந்தோ அது என்ன நமக்கு சொல்லுதுன்னு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன். ராகு பகவான் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அந்த காலகட்டத்தோடு நமக்கு உதவாது. சரி, ராகுன்னா என்னன்னா பாம்பு. அந்த ராகு பகவானோட சம்பந்தப்பட்டது வந்து இப்ப நம்ம நம்ம ஒரு ஊர்ல வச்சுக்கிறோம்னா அந்த பகுதி வந்து நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம அந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அது தெரிவிக்கப்பட்டது. பாம்புங்கிறது வந்து வெட்ட வழியில் போனா யாரும் விட மாட்டோம், அடிச்சிருவோம். அந்த மாதிரி மருந்து வாழ்றது சண்டைதான் பாம்பு. அப்ப ராகு பகவானோட எந்த சிக்கல்கள் செய்திருக்கிறதோ அது தான் ரசிக்கும் பகுதியை விட்டு வெளி தேசம் வெளி இடங்களை தேடும் பொழுது அது நல்ல வளர்ச்சி கட்டுறது. உள்தேசத்துல வந்து நம்ம பாதிக்கப்படுது. அடுத்தது கேது பகவானோட எந்த சிக்கல்கள் செய்திருந்தாலும் அந்த கால உணவுக்கு நம்ம உதவக்கூடாது. உடனே நாம் நம்ம கடன் பெறுவோம். அது வளர்ச்சி பெறாது. அப்ப உதாரணத்துக்கு சூரியன் கேது வச்சுக்கோங்க.
சூரியன் என்றால் தந்தை, திருமணமானவங்களுக்கு மாமனார், அதே மாதிரி தலைமகன். இவங்களுக்கு வந்து சூரியன் கேது ஜாதகத்தில் பற்றி ஐயா எங்க மகனுக்கு வந்து நான் தொழில் வைத்து கொடுக்கலாம்னு இருக்கிறேன், அந்த தொழில வந்து இந்த முறை கடன்பட்டு நான் இந்த மாதிரி தொழில் வச்சு கொடுக்குறேன், அடுத்தவங்க வேலைக்கு வந்து நான் விரும்பல அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கேட்கறாரு. அப்ப நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னா, அந்த கேது அப்படின்னா சுயமா போராடி வாழ்க்கையில அவர் வெற்றி பெறணும்னு அங்க எழுதப்பட்டது. அதுதான் கேதோட சார்ந்திருக்கணும். சுயமா போராடி வெற்றி பெற்றாதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் தண்டிக்கப்படுவோம். இல்லை என்றால் நம்ம அதனால் கடனாளியாகவும் அதனால் சில பிரச்சனைகளை அனுபவிப்போம். அப்ப அந்த சூரியன்கிற தலைமகன் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு தொழில், அவர் எந்த தொழில் நம்ம வச்சு கொடுக்க முடியுமோ அதை வந்து ஒருத்தர்கிட்ட போய் வேலை பார்க்கணும். அதுல தெரியாத நான் தேர்தல் ஞானத்து நல்லா முயற்சி பெற வேண்டும். அவர் அதுல அவரே போராடி சுயமா தொழில் வச்சு வளர்க்கும்போது மட்டும்தான் வளர்ந்து நாம உதவி செய்தால் மிகப்பெரிய கடனாளியாளர்கள் அந்த கிரகத்தால் அவரும் வளர்ச்சி பெற மாட்டார், நாமளும் பாதிக்கப்படுவோம். அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி பகவான். ராகு பகவானோட சேர்ந்த கிரகம் ஒரு புதன் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. புதன் குறைந்த வகையில இருந்து ராகு அதிக வகையில் இருந்தா நமக்கு நண்பரா அமையவர்கள் வந்து நம்பிக்கை துறைகள் தான் நிறைய வருவாங்க. அதாவது நல்லா பல விதத்தை கண்டுபிடிக்கிறது அவங்க நம்பிக்கை துறையிலேயே வர்றாங்க. சரி, அப்ப அவங்களுக்கு நண்பரே இருக்கக்கூடாதா? அப்ப உள்ளூர் நண்பர்களுக்கு வெளியூர் நண்பர்கள், வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கிற நண்பர்கள் அமைக்கும் போது அவங்க சிறப்பா வாழ்வாங்க அப்படின்னு அவங்க சொல்லுது. ரெண்டாவது, இந்த ராகு பகவான் புதனோடு சேர்ந்திருந்தா இந்த புதன் காப்பு வந்து தான் வசிக்கும் போது விட்டு வெளியூர் போகும்போது சிறப்பான பலனை தந்துருது. ரெண்டாவது, இது பிறந்த காலத்துல ராகுகளோடு சேர்ந்திருந்தா எப்படி எடுக்கணும்ங்கிறது சின்ன சின்ன ரூல் தான் கொடுக்குறேன். நம்ம அதிகம் பாடத்துக்க முடியாது. இது எப்படி கொடுக்கலாம், என்ன பண்ணலாம்னு எங்களுக்கும் தடுமாற்ற முடியும். நம்ம கொடுக்கறது கொஞ்ச நேரத்துல ஐயா அதிக நேரம் நம்ம கேட்க முடியாது. ரெண்டாவது வந்து கொஞ்ச நேரத்துல எப்படி கொடுக்கலாம்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம் சொன்னேன், நாடு ஜோதிடத்தை வந்து கோச்சாரப்படி எந்த வீட்டில் நுழைகிறதோ அங்க என்ன கிரகம் பதிவாக இருக்குதோ அந்த பதிவை அந்த ஜீவன் அனுபவிக்கிறாருங்கிறது ஒரு விதி. சனி பகவான் வந்து இந்த ஏழ சனி, அர்த்தம் சனி, கண்ட சனி இதெல்லாம் சொல்லி நம்ம எல்லாத்தையுமே கொடுமைப்படுத்திக்கிறோம். அத இப்ப சனி பகவான் வந்து கும்பத்துல நுழைஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப தனுசு ராசிக்கு வந்து ஏழ சனி முடிஞ்சிருச்சு, சூப்பரா இருக்கும், ஆகா இருக்கும், ஓகம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி அனுப்புறோம். சரி, அதே வீட்டுல கேதுவும் செவ்வாயும் கும்பத்துல இருக்குது, அந்த வீட்டுல நுழைஞ்சிருக்கிறாரு. இப்ப வந்து ஏழ சனி இப்பதான் ஆரம்பம்னு நம்ம சொல்லலாம். இங்க மனிதன் சொன்னோம்னா சனி பகவானுக்கு கடும் வகை கிரகங்கள் எதுனா எங்க இருக்குதோ அந்த கோச்சார சனி பகவான் எங்க போறாரோ நம்ம ஜாதகத்துல செவ்வாயும் கேதுவும் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா தொழில் செய்யற இடத்துல போட்டி போராமையும் சண்டை சச்சரவும் சில பிரச்சனைகளும் அனுபவிப்போம். ரெண்டாவது, கேது வந்து வழக்கு இல்லைன்னா வேலையை வேண்டாம்னு விட்டுட்டு வந்துடுவோம். அதுதான் அமையும். ஆனா கேது பகவான் மேல சனி பகவான் போனா தொழில சிறப்பு இல்லைன்னு சொல்லி நாடு ஜோதிடத்தில் ஒரு விதி சொல்லுது. ஆனா நம்ம ஜோதிடர்களாகி நமக்கு தான் சூப்பரா பண்ணுது. ஏன்னா ஞானக்காரங்க மேல கர்மாக்காரன் போகும்போது அற்புதமான ஜோதிட ஞானம்லாம் அந்த வகையில அந்த டைம்ல தான் நம்ம அனுபவிக்கும். அது ஜோதிடர்களுக்கு மட்டும் கேது நல்லது செஞ்சிருது. அதே போல இப்ப சனி பகவான் வந்து வட்டம் வாங்கியிருக்கிறாரு. இப்ப 529 தேதி வரைக்கும் வட்டக்கடி இருக்கிறாரு வச்சுக்கோங்க. இப்ப கும்பத்துல இருந்து வட்டராமன் கிரகம் மகரத்தோட தொடர்பு கொடுத்துருவாரு. ஏன்னா ரிவேர்ஸ்ல நிற்பாரு. அப்ப மகரத்துக்கு திரிகோணத்துல வந்து சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மகரத்துல சந்திரனாலும் சரி, கன்னியில சந்திரனாலும் சரி, ரிஷபத்துல சந்திரனாலும் சரி, அந்த சந்திரனுக்கு மாற்றி அமைக்கக்கூடியது. அப்ப தொழில ஒரு மாற்றம். அப்ப அந்த மாற்றி அமைக்கிறதுன்னா அவர் நல்ல மாற்றமா இல்ல அசுப மாற்றமானா அந்த சுக்கரம் பொதுவாக இருந்தா நல்ல மாற்றம். அந்த சுக்கரம் சம்பந்தப்பட்டதுன்னா கண்பமா தொழில் நட்டம், தொழில ஏமாற்றம் அல்லது தொழில் விட்டு வெளியேறுதல், இது போன்ற நிகழ்வுகள் தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சனிபகவானுடைய கோச்சத்தை வச்சு சொல்லலாம். ரெண்டாவது, சனிபகவான் ராகு வீட்டுல நுழைஞ்சா, இப்ப ராகு கும்பத்துல இருக்குது இல்ல மிதுனத்துல இருக்குது. மிதுனம்னா மேற்கு ராசி இருக்குது, கும்பம் மேற்கு ராசி இருக்குது, இன்னொரு மேற்கு ராசி வீடு துலாம். இதுல வருணங்கள் சார்ந்த ராகு வச்சுக்கோங்க. கர்மாக்காரன் சனிபகவான் கூட 9 ராசிகள் மேற்கு ராசி வீடுல இந்த மேற்கு ராசி வீட்டுல இருக்கிற ராகுவோட தொடர்பு வச்சுக்கோங்க. ராகு பிரமாணம், நான் தொழில பிரமாணமா பண்ணி தொழில ஜெயிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதான குழந்தை இறக்கி விட்டுட்டு
வேடிக்கை பார்க்கும். அதாவது மிகப்பெரிய அதுல வாங்கி சம்பந்தப்பட்டா தொழில் கடனாளி அவங்க சூசைட் அட்டன் பண்ணிடுறாங்க. சரி, இது எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாமா அப்படின்னா, அந்த ராகு கூட குருவச்சு தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பிரமாணம் பண்ணுவாங்க, மிகப்பெரிய வளர்ச்சி செய்வாங்க. இந்த குருச்சுவர தொடர்பு இல்லைன்னா மிகப்பெரிய வீழ்ச்சி சந்திக்க போறாங்க அர்த்தம். அப்ப ஜோதிடத்துல வந்து அங்க என்ன கோச்சாரங்கள் வந்து இந்த ராசி ஐயா சொல்றேன்னு வச்சுக்காதீங்க. மொத்தம் 12 ராசி, பல கோடி பேர் இருக்கிறோம். ஒவ்வொரு ராசி பலன், இந்த ராசி பலன் தான் வருது. இந்த ராசி பலன் வந்து 12 கோடி பேருக்கும் எல்லாத்துக்கும் சரியானதுதான் என்னன்னு சொல்ல முடியாது. இப்ப கோச்சார குரு வந்து ரிஷபத்துல இருக்குது, சிம்மராசிக்கு வந்து 10 குருவட்டாரு, சிவன் வளையத்துல வச்சிருக்காரு. அப்படி நம்ம எது சொல்றோம், அப்படி இல்லை. அங்க என்ன கிரகம் வழியா இருக்கோ அதான் ஜீவன் அனுபவிக்கிறாரு. அதே மாதிரி ராகு பகவான் எங்க நுழைகிறாரோ அங்க என்ன கிரகம் இருக்குதோ அதை வந்து அட்டாக் பண்ணுது. உயிரோட காரணத்தை பாதிக்குது, உயிரோட காரணத்தை வளர்க்குது. இப்ப உதாரணத்துக்கு நான் நேரடியா ஆன்லைன்ல நடத்துற ஒரு சின்ன சம்பவத்தை மாவட்ட முன்னாடி நடந்ததை நான் பண்ணேன். சித்திரை வந்து ஒரு இன்வாஸ்டர் பேசுறாரு, ஐயா சித்திரையில சூரியன், அதாவது சித்திரையில சூரியன்னா கண்ணியில சித்திரை நட்சத்திரத்துல சூரியன் இருக்கிறாரு. கேது பகவான் வந்து அந்த சூரியனை அட்டாக் பண்ண போறாரு. அப்ப நாங்க பொதுவா சூரியன் மேல கேட்டு போனா தந்தைக்கு வழக்கு, கடன், நோய், பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நாடு இருக்கிறார். ஆனா நான் வித்தியாசமா பேசுவேன். எப்படி பேசுவேன்னா, பிறந்த காலத்துல கேடு எங்க அமர்ந்திருந்ததோ அந்த தன்மையோட தான் வரும். அந்த எந்த கிரகத்தோட பேசுறது, எந்த கிரகத்தோட சம்பந்தப்படுறதோ அந்த தன்மையோட தான் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுல தண்ணியில வந்து சூரியன் அவங்க மகள் ஜாதகத்துல சித்திரை நட்சத்திரத்துல இருக்குது. சூரியன் ஐயா எனக்கு அந்த வீட்டுல நுழைஞ்ச உடனே எனக்கு வைத்தியம் வந்தது அப்படிங்கிறாரு. அப்ப செவ்வாய் நட்சத்திரத்துக்கு வந்து பல்வைத்தியம் வந்தது அப்படின்னாரு. ஐயா நான் சொல்லுமா மீறி அப்படின்னேன். என்னங்கன்னாரு, அந்த பல் பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நான் சொல்லுங்களான்னு. விருச்சகத்துல கேது, பிறந்த ஜாதகத்துல கேதுங்கிறதுன்னு கேட்டேன். விருச்சகத்துல இருந்தாரு. விருச்சகம் வந்து மலக்கழிவு ராசி. அந்த மலக்கழிவு ராசின்னா உடம்புல வந்து மலக்கழிவு வந்து அங்க பாரு, அந்த அடைப்பு, கேது வந்து அடைப்பு, மலக்கழிவுல அடைப்பு இருக்குது. அந்த மலக்கழிவு தேங்கி இருக்குது. அதனால என்ன ஆச்சுன்னா அந்த தேங்கி இருக்கிற தன்மையோட சூரியன் வந்து தந்தைங்கிற கிரகத்தை அட்டாக் பண்ணுது. அங்க பல்ல வந்து என்ன பிரச்சனைனா, மலக்கழிவு வந்து உடம்புல தேங்கி இருக்கு. இந்த மலக்கழிவு அது பல் வேறு வரைக்கும், கேது வந்து வேறு வரைக்கும் நுழைஞ்சு அவன் பல்ல அட்டாக் பண்ணுது. அதனால நோய் வந்துருக்குது. அப்ப அந்த வேர் சிகிச்சை பண்ணும்போது அந்த பல்ல புடுங்க தேவையில்ல, நீங்க பல்ல புடுங்கணும் அப்படின்னு சொல்ல பாருங்க. அந்த ராகு சம்பந்தப்பட்டதான் புடுங்கணும், கேது சம்பந்தப்பட்டதுனால வேர் சிகிச்சை பண்ணலாம் சரியான ஐயா டாக்டரும் எனக்கு அதுதான் சொன்னாரு. உங்களுக்கு மலக்கழிவு சுத்தம் பண்ணுங்க, பல்ல சுத்தம் பண்ணிட்டு வேர் சிகிச்சை பண்ணா சரியான நீ சொல்றாங்க அப்படின்னு. அதுவே இன்னொரு மாணவர் என்ன சொல்றாருன்னா, அவரும் ஒரு ஆசிரியர் தான். ஐயா கண்ணியில எனக்கும் எங்க மகனுடைய ஜாதகத்துல சூரியன் இருக்குது, அது சித்திர நட்சத்திரம் தாங்க. ஆனா கேது இருந்தது, எனக்கு வேற மாரி நடக்குது. அப்பதானே ஒரே மாதிரி எடுக்காதீங்க, உங்களுக்கு அந்த பொண்ணு ஜாதகத்துல கேது எங்க இருந்ததுன்னு கேட்டேன். ஐயா இதுல தனுசுல கேது இருந்தது அப்படின்னாரு. அப்ப அதாவது சொத்து சுகத்துல வழக்கு பிரச்சனை இல்லைன்னா சுக பாதிப்பு இது மாதிரி ஏதாவது வந்திருக்கணுமே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஐயா அப்படின்னாரு. சரி கடன் விட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். அந்த சூரியனுக்கு 4ஆம் வீட்டுல கேது இருந்ததுனால 40,000 ரூபாய் கடன் வாங்கி உடம்பு முன்னாடி பிரச்சனை வராங்கிறது அது சரி பண்றதுக்காக 40,000 ரூபாய் கடன் வாங்கினாங்க. அப்ப அந்த சுகத்துக்காக தன் உடம்பு சுகம் கிடக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை நான் வாங்கினேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்ப இதே சூரியன் வந்து கண்ணியில இருக்கிறாரு, பிறந்த ஜாதகத்துல வந்து கேது பகவான் வந்து துலாத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சூரியனுக்கு இந்த மாதிரி நாடுகள் இந்த லக்கணம் இல்லை, எந்த கிரகத்தை பத்தி பாட்டி எடுக்கிறோமோ அந்த கிரகமே லக்கணமா வச்சு எடுக்கணும். அப்ப சூரியனுக்கு 2வது கேது இருக்குது. அப்ப அந்த சூரியனை கேது போய் அட்டாக் பண்ணும்போது என்னதான் நடக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி அதுதான் குடும்பம் பணம் அப்படிங்கிற வார்த்தையோட அந்த கேது வருவாரு. அந்த கேதுவுக்கு இடம் கொடுத்த அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தா ஒரு விதமான பலனும், அந்த சுக்கிரன் பகை பெற்று பலமுறையிடமாக இருந்தால் ஒரு விதமான தீமையான பலனும் நடக்கும் அப்படிங்கிற விதிப்படி அந்த சூரியன் போய் அந்த கேட்டு அட்டாக் பண்ணும்போது அவருக்கு குடும்ப பிரச்சனை, பணம் கொடுத்த பணம் வராது போகும், கொடுத்த பணம் போய் மாட்டிச்சு அவங்க. அப்ப பணம் கடன் பெறுதல், நல்ல கொடுத்த பணம் வாங்க முடியாது, இதனால சிரமப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒவ்வொரு எந்த கிரகம் அட்டாக் அந்த கேதுவால் அட்டாக் பண்ணுதுன்னா அந்த கண்ணீரை இன்னைக்கு கேது வந்துருக்குன்னா கண்ணி வீட்டுக்கு பிறந்த காலத்துல எந்த வீட்டுல கேதுதோ அந்த தண்ணியோட தான் வந்து அந்த கிரகத்தை அட்டாக் பண்ணும். அது அட்டாக் பண்ணுமா நன்மை பண்ணுமான்னு சொல்லும்போது அதுக்கு கேதுக்கு இடஒரு தகுதி நல்ல நிலை இருந்தா அது கேது நல்லது பண்ணுவாரு. அதே மாதிரி ராகுவுக்கு இடஒரு தகுதி நல்ல நிலையில் இருந்தா ராகு நம்மளை வளர்த்து விடுவாரு. அவங்க பலகீனமாயிட்டா மட்டும்தான் தீமை செய்யும். ராகு எதுனா தீமை செய்யும் நம்ம எடுக்கக்கூடாது. இதுக்கு நம்ம நிறைய விஷயத்த வந்து இது மூலமா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நண்பர்கள் ஐயாக்கள் வந்து பேசுவாங்க. உங்களுக்கு டைம் எனக்கு பேச்சுல கொஞ்சம் பிழை வரும், கருத்துக்களை நல்லா இருக்கும். என் கருத்தை மட்டும் எடுத்தாங்க, என் பேச்சோட பிழையை வந்து நீங்க தூக்கி வீசிருக்காங்க. என் கருத்தை மட்டும் பாருங்க. என் கருத்துல வந்து ஆணித்தரமா என்னால சொல்ல முடியும். என் மாணவர்களே இருக்கிறாங்க. உங்களுக்கு இத்தனை மாதத்துல இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கு அந்த பாகையில கிரகத்துல இருக்கிற பாகை எடுத்து ஒரு நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்னு தேதி வரைக்கும் சொல்ல முடியும். சவால் உண்டு நாடி ஜோதிடத்தையும் அதுவும் பராசர முறை சொல்லாத நான் சொல்ல மாட்டேன். சொல்லி இது மாதிரி பார்க்கலாம். ஜோதிடத்தை வந்து நல்ல அதாவது ராசி காரணமும் கிரக காரணமும் பாவ காரணமும் நல்ல தெளிவா புரிதலோட கத்துக்கிட்டு அது எந்த முறையில போனாலும் சிறப்பா சொல்லலாம்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை இங்க உங்களுக்கு சமர்ப்பித்தது.